வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நம் அனைவருக்குமே உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும். ஆன்மீக ஆசிரியர்களுக்கான உண்மையான நோக்கம் என்ற தலைப்பை பற்றி சற்று காண்போம். என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய்ச் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். உன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறம் நின்று வாழ்கின்றேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனைதான் அனைத்துமாக மலர்ந்திருக்கிறான் என்ற குருபிரான் வேதாத்ரி மகரிஷியின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஆன்மீக ஆசிரியர்களுக்கான உண்மையான நோக்கம் தானும் வாழ்வில் முன்னேறி ஒழுக்கம் கடைபிடித்து மற்றவர்களையும் அவ்வழியில் வாழ வைப்பது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவன் கோடாமை சான்றோர்க்கணி என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார். அதாவது தராசு முதலில் தான் சமமாக இருந்து பிறகு தன்னிடம் வைக்கப்பட்ட பொருளின் எடையை காட்டுகிறது. அதுபோல ஆசிரியர்களாகிய நாம் எவ்வழியில் வாழ்கிறோமோ அதே வழியில் தான் மாணவரும் வாழ்வார்கள். அரசன் எவ்வழியோ அவ்வழியே குடிகளும் என்பார்கள். அதுபோல ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அதை போலதான் மாணவர்களும் நடந்து கொள்வார்கள். தவறுகளை செய்து கொண்டே தத்துவங்களை போதிப்பார், தத்துவங்களை கேட்டுக்கொண்டே தவறுகளை துணிந்து செய்வார் என்று நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறும்போது, செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் காதுகளினால் கேட்க முடியாத மிக கொடிய வார்த்தைகளையும் பொறுத்திருக்கும் அரசனின் கீழ் இவ்வுலக மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்பது அதன் உட்பொருள் ஆகும். இதையே நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் என்கிறார். ஏனென்றால் ஆசிரியர்களின் உண்மையான சொரூபம் அதை பார்த்தவுடன் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய உயர்ந்த மார்க்கமாக இருக்க வேண்டும். நான் சொல்வதே சரி என்று வாதம் செய்யக்கூடாது. மற்றவர்களை அவர்களுடைய கொள்கைகளை மதித்து அவர்களுக்கும் மதிப்பளித்து வாழும்போதுதான் உண்மையான ஆன்மீக ஆசிரியர் என்று மற்றவர்கள் மூலம் மதிக்கப்படுவோம். ஆன்மீக ஆசிரியர்கள் தனிப்பட்ட ஒரு மொழியின் மீதோ மதத்தின் மீதோ பற்று கொள்ளக்கூடாது. எளிமையான தோற்றம் மிக அவசியம். மற்றவர்கள் நம்மை பார்த்தவுடன் மதிப்பளிக்கக்கூடிய எளிய தோற்றத்துடன் வாழ வேண்டும். மகரிஷியோ என் ஜனனம் என் மரணம் இரண்டையுமே யான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்தும் ஏற்றுகின்றேன். நற்சமயம் வாய்க்குமெனின் புவி வாழ்வின் இயல்பொக்கமே பொது நலனே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து அனைத்தையுமே செலவழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என உள்ளத்தில் துறவு பூண்டேன் என்கிறார். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது அப்துல் கலாம் அவர்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிப்பதற்கும் எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்ப்பதற்கும் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய கலைதான் மனவளக்கலை. மனவளக்கலை மன உறுதி இல்லாத போது மனப்பக்குவமும் மன உறுதியும் இல்லாத போது தவிர்க்க வேண்டியது எது என்று தெரிந்தும் அதை தவிர்க்க முடியாமல் பெரும்பாலும் துன்பத்தில் துவள்கிறோம்.
பழக்கத்தின் வழியே செல்லுகின்ற மனம் விளக்க வழி செயல்பட பயிற்சிகள் தேவைப்படுகிறது. இந்த பயிற்சிகளின் இரு கண்களாக மகரிஷி நமக்கு அளித்திருப்பவை அகத்தவமும் அகத்தாய்வும். அந்த அகத்தவமும் அகத்தாய்வும் மன தூய்மையும் வினை தூய்மையும் தரக்கூடியவை. மனவளக்கலையில் நம்மையெல்லாம் ஆசிரியர்களாக அமர்த்தி உள்ள நம் மகரிஷிக்கு நாம் காட்டும் நன்றி அகத்தகவத்தையும் அகத்தாய்வையும் நல்ல முறையில் பயின்று வாழ்ந்து காட்டி அதன்படி மற்றவர்களையும் வழிநடத்தி வாழ வைப்பதையே நம் நோக்கமாக கொள்ள வேண்டும். அகத்தவம் மன உளைச்சலை குறைத்து அமைதிப்படுத்துகிறது, மனதை கூர்மைப்படுத்துகிறது. ஒரு முகப்பட்ட மனதில் சிந்திக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது. தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் திறன் அதிகரிக்கிறது. மன வளம் உயர்கிறது. நற்பண்புகளின் விளைநிலமாக மனம் மாறுகிறது. இத்தகைய வளங்களை பெற அகத்தாய்வு உதவியாக இருக்கும் என்பது திண்ணம். தனிமனிதன், குடும்பம், உலகம் என அனைத்து நிலைகளிலும் உள்ள சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் அந்தந்த நிலையில் உள்ள பொறுப்புடையவர்களுக்கு மன வளம் போதாதது. காரணம், இன்றைய கல்வி பெரும்பாலும் பொருளோடு தொடர்புடையதாகவே உள்ளது. மனதோடு தொடர்புடையதாக மாற்றி அமைக்க வேண்டும். ஆக ஆன்மீக ஆசிரியர்கள் பொறுப்பும் கடமையும் நோக்கம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை மேலும் தெளிவாக இங்கே பார்க்கலாம். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழி விழுந்தார் போல என்று திருமந்திரம் கூறுகிறது. ஆன்மீக ஆசிரியர்களின் உண்மையான நோக்கம் தன் மாணவர்களை தன்னிலைக்கு உயர்த்துவது என்று பொதுவாக நினைக்கலாம். ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என் தோள் மேல் ஏறி சென்று முன்னேறுங்கள் என்று கூறியிருப்பது நாம் எல்லாம் அறிந்ததே. ஒரு சிஷ்யன் குருவை தேடி போனால் கூட சில சமயங்களில் பயனற்று போகிறது. குருவை அடைய வேண்டி, அதாவது ஞானம் அடைய வேண்டி ஒரு சிஷ்யன் குருவை தேடி செல்கிறான். அந்த சமயம் குரு தன்னுடைய சீடர்களுடன் சமாதி அடைய எல்லா ஏற்பாடுகளும் செய்து தானும் அமரும் நிலையில் இருக்கிறார். எனக்கும் போதித்து அருள வேண்டும் என்று குருவை பணிந்து வணங்குகிறார். குருவோ என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். யோசித்து அவனுக்கு ஞானம் பெறும் தகுதி இல்லாததை பெரும்பாலும் அறிகிறார். அப்பா, உனக்கான குரு நான் அல்ல. இந்த அடையாளங்களுடன் உனக்கான குரு இருக்கிறார், அவரை தேடிச் செல் என்று அனுப்பி வைக்கிறார். அவர் 30 ஆண்டு காலம் காடும் மேடும் அலைந்து யோகியார் சொன்ன அடையாளங்களுடன் தன்னுடைய குருவை தேடுகிறார். 30 ஆண்டு காலம் கழித்து மனம் நொந்து அந்த யோகியார் இருந்த இடத்தை சென்று அவருடைய சமாதியில் அமர்ந்து தன் சண்டையிடலாம் என்று முடிவெடுத்து சமாதியை நோக்கி வருகிறார். அந்த யோகியார் தன்னுடைய சீடர்களை எல்லாம் சமாதியில் அமர வைத்து சமாதி அடைய செய்துவிட்டு தான் மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அந்த குருவிடம் அவர் சொன்ன அந்த அடையாளங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. இவர் குருவை தொழுது ஏன் என்னை அலைய விட்டீர்கள் என்று வருந்தி கேட்கிறார். அப்பா, ஒரு சிஷ்யன் குருவை தேடி வந்தால் குருவானவன் அவருக்கு உபதேசிக்கத்தான் வேண்டும். ஆனால் நீ என்னை தேடி வந்தபோது உனக்கு ஞானமடையும் தன்மை இல்லை. உன்னிடம் அவ்வாறு கூற எனக்கு மனமும் இல்லை. இப்போது நான் உனக்கு அந்த தன்மை வந்துள்ளதாக உணர்கிறேன் என்று கூறி ஞானம் போதித்து அவர் மீண்டும் ஜீவசமாதி அடைகிறார். அடையும் முன்னே அவரிடம் சொல்லுகிறார், நான் 30 ஆண்டுகள் உனக்காக காத்திருந்தேன் என்று.
குருவானவர் தன்னை தேடி வரும் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றாலும் உபதேசம் பெற தகுதியுடைய சீடனை தேர்ந்தெடுக்க வல்லமை உடையவராக குரு இருக்க வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட எடுத்த உடனே நம்மை குருவாக ஆக்கிவிடவில்லை. ஒவ்வொரு படிக்கட்டாக உயர்த்தி அந்த நிலையை நமக்கு கொடுத்துள்ளார். யோகம் பயில வேண்டுமா? உடற்பயிற்சியை நன்றாக கற்றுக்கொண்டு நாள்தோறும் செய்து வர வேண்டும். அப்போதுதான் தியானம் செய்யும் போது 1 மணி நேரம் உடல் உபாதையின்றி அமர முடியும். நிலையான அமர்வு இல்லாவிட்டால் எவ்வாறு தவம் செய்வது? தவத்தை நன்றாக கற்றுக்கொண்டு செய்தாலும் மனம் புறமணமாகவே அலைகிறது. சில நேரங்களில் புறமணமாக அலையாது இருக்க வேண்டுமானால் காயக்கல்பம் கற்றுக்கொண்டு உயிரை வலுவாக்கி கொண்டு அகத்தாய்வு செய்து கொண்டு தன்னுடைய அகத்தை தூய்மை செய்து தன் நிறை குறைகளை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் குறையையே கண்டுபிடித்து பழகிவிட்ட நமக்கு நமது குறையை திருத்தி அமைக்க கற்றுத்தந்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். தூய நிலையில் மனம் அடையும் போதுதான் எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய நிலை இயல்பாக வருகிறது. எனவே ஆன்மீக ஆசிரியர்களுக்கு இந்த பொறுப்பு இயல்பாக வளர வேண்டும். இன்று உலகம் இருக்கக்கூடிய நிலையில் ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனிதனையும் மனித குலத்தையும் காக்க வல்லவை. உயிரின் மதிப்புணர்ந்து மனதின் மேன்மை உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பழக்கமும் ஆன்மீக அறிவு விளக்கத்தால் தான் கிட்ட முடியும். ஆறறிவு பெற்றும் உடல் வரையில் எல்லை கட்டி இருப்பதனாலேயே புலன் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கையில் தனக்கும் பிறருக்கும் மனிதன் துன்பத்தை தேடிக்கொள்கிறான். உயிரின் மதிப்பையும் அறிவின் பெருமையையும் உணர்கின்ற ஆன்மீக வாழ்வு ஒன்றே மனிதனை நல்ல மனிதனாக ஒழுக்கமும் கடமையும் ஈகையும் உணர்ந்து வாழ்பவனாக செய்யும். இவற்றை ஒழுங்காக தான் உணர்ந்து தனது சீடர்களுக்கும் உணர்த்துவதுதான் நல்ல ஆன்மீக ஆசிரியரின் நோக்கமாக இருக்க வேண்டும். 6வது அறிவின் பயன் மனம், உயிர், மெய் என்ற 3 மறைபொருள்களையும் உணர்வது ஆகும். அத்தகைய பெருமதிப்புள்ள 6வது அறிவு வளர்ச்சி பெறாமல் புலனுணர்விலேயே செலுத்தப்படுகின்ற போது அளவு மீறியும் முறைமாறியும் செயல்புரிகின்ற வேகம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த நிலையில் மனிதனை மீட்க வேண்டும் என்றால் பயிற்சி அவசியம். மனம், உயிர், மெய் என்ற 3 மறைபொருள்களையும் எடுத்துக்காட்டாக உள்ள மனிதன் தனது மதிப்பை உணர வேண்டும். இந்த அறிவுதான் பிற மனிதர்க்கு மதிப்பளித்து அளவோடும் பண்போடும் வாழ வழிவகுக்கும். இதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனால் முடியாது. இவற்றை உணர்வது ஆன்மீக குருவின் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். யோகம் என்றால் என்ன? நமது வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக எவ்வாறு உயர்த்தி கொள்வது என்பனவற்றை மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கி உள்ளார்கள். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் இவை இரண்டின் துணை கொண்டு உயிரின் தன்மையை அறிந்து கொள்ள முற்படும் போது எல்லாம் வல்ல எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள இயற்கையானது தனது ரகசியங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அவனுக்கு விளக்க துவங்கும். பிறந்து வந்ததன் நோக்கம் தெளிவாகி வாழ்க்கையின் குறிக்கோள் விளங்கி விழிப்பு நிலை அடைந்து பிறவியின் பெருநோக்கம் மறவாத செயல்கள் அனைத்தையும் ஒழுங்கு செய்து கொள்ள குருவின் மூலம் பயிற்சி பெற்று கொள்கிறான்.
நான் யார் என்ற கேள்விக்கு விடை கண்டு அந்த விடையின் வெளிச்சத்தில் மனத்தூய்மை வினத்தூய்மை பெற்று பிறருக்கு வழிகாட்டும் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறான். இத்தகைய துணிவையும் ஆற்றலையும் தருவது சிறந்த ஆன்மீக குருவின் மூலம்தான். வேறு வழி எதுவும் கிடையாது. ஆன்மீகம் என்றால் ஏதோ இப்போதெல்லாம் இப்போதுதான் தோன்றியதாக நாம் நினைக்கிறோம். அதற்கு காரணம் இப்போது எதுவாக இருந்தாலும் உடனே ஊடகங்கள் மூலமாக அறிகிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு செய்தி வெளிவருவது என்றால் அரசவையில்தான் பல பேர் முன்னிலையில் அரங்கேற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தி மகானால் வெளிவரும் போது எந்த மதத்தையும் ஜாதியையும் அடிப்படையாக நினைத்து கொடுப்பது இல்லை. ஆனால் அவர் கூறும் தர்மங்களை சேகரித்து அந்தந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் அதை மதமாக மாற்றிவிட்டனர். அதற்கு அவரவர் தன் மதத்தின் மீது கொண்ட பற்றுதலையே காரணமாகும். புத்தர் போதித்தது புத்த மதம் அல்ல, ஆனால் அது புத்த மதம் ஆனது. அதன்பின் வந்த மக்களையே சேரும். புத்தர் போதித்தது தர்மம்தான். தர்மம் என்றால் எந்த மதத்தையும் சாராத ஒரு கொள்கை. புத்தர் கூறுகிறார், எனக்கு முன்னும் எத்தனையோ புத்தர்கள் இருந்தார்கள், எனக்கு பின்னும் எத்தனையோ புத்தர்கள் இருப்பார்கள், தோன்றுவார்கள் என்று கூறியுள்ளார். இயேசுநாதர் போதனைகள் அவரை ஒரு குருவாகத்தான் நாம் கண்டிருக்க வேண்டும். ஆனால் அதன் பின் வந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் அவரை மத தலைவராக்கி விட்டார்கள். முகமது நபிகளும் தன்னுடைய போதனைகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று எண்ணியதை தவிர தன் பெயரில் மதத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று துளியும் விரும்பவில்லை. மக்களை சீர்திருத்த அவ்வப்போது தோன்றிய மகான்களின் பெயரிலேயே பிற்காலத்தில் நாம் மதத்தை உருவாக்கி விட்டோம். இது நமது அறியாமை. எனவே மகரிஷி அவர்கள் என் போட்டோவிற்கு மாலை போட்டு என்னை கடவுளாக்கி விடாதீர்கள் என்று கூறியுள்ளார். நம் நாட்டில் எண்ணிருந்த ஆன்மீக குருமார்கள் தோன்றியுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் போதித்தது தர்மம் மட்டுமே. தர்மம் என்பது பொதுவானது, மதக்கலப்படம் இல்லாதது. ஆனால் அதையே நாம் இன்று இந்து தர்மம் என்றும் கிறிஸ்துவ தர்மம் என்றும் சீக்கிய தர்மம் என்றும் எல்லா மதத்தையும் தர்மம் என்ற சொல்லோடு இணைத்து விட்டோம். ஆனால் அவர்கள் அனைவரும் போதித்தது இறை உணர்வும் அறநெறியும் ஆகும். தர்மம் என்ற சொல் தனித்தன்மை வாய்ந்தது, எல்லோருக்கும் பொதுவானது. எவ்வாறு எனில், தீயின் தர்மம் எரிவதும் எரிவிப்பதும், பனிக்கட்டியின் தர்மம் குளிர்வதும் குளிர்விப்பதும். இதில் மதம் எங்கே வந்தது? அதனால் நம் நாட்டில் தோன்றிய அத்தனை குருமார்களும் போதித்தது ஒரே தர்மம்தான். பதஞ்சலி முனிவர் என்ற முனிவர் காலத்தில் போதித்த தர்மமானது 8 அங்கங்களை கொண்டது. அட்டாங்க யோகம் என்று பெயரோடு வெளிவந்தது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. தவம் பயின்று வாழ்வில் சித்தியடைய வேண்டுமானால் இந்த 8 அங்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவருடைய நியதி. ஏனென்றால் வெளி விவகாரங்களில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனதை எடுத்த உடனே தியானத்தில் செலுத்துவது என்பது முடியாது. யமம் என்றால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. யமம் நியமம் இரண்டுமே ஒன்றாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்படி நடந்து கொள்ளலாம், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பது யமம் நியமம். இதை இப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி செய்யக்கூடாது என்பவைகள் ஆகும். ஆசனம் என்றால் தியானத்திற்குரிய ஆசனத்தை குறிக்கும். பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சியை குறிக்கிறது, மனம் நிலைக்க உதவுகிறது. பிரத்யாகாரா என்றால்
வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனதை, அதாவது அலையும் மனதை விடுவித்து ஒன்றிலேயே லயப்படுத்துவது. தாரணா என்றால் லயப்படுத்திய மனம் என்னதான் லயப்படுத்தினாலும் பழைய பழக்கத்தின் வழியே இழுத்துச் செல்லும். அதை இழுத்து இழுத்து வைத்துக் கொள்வதே தாரணா எனப்படுகிறது. மனம் சற்று நிலைக்க ஆரம்பித்த உடனே தியானம் வந்து விடுகிறது. தியானத்தில் நிலைத்த மனம் சமாதி நிலையை எட்டுகிறது. இது பதஞ்சலி முனிவர் உருவாக்கி கொடுத்த யோகாசன முறை ஆகும். இவ்வாறு ஒவ்வொரு முனிவர்களும் மகான்களும் யோகியர்களும் அவரவர் புரிந்தவாறு நமக்கு போதித்தனர். ஆனால் எல்லோரும் கூறியதன் உட்பொருள் இறை உணர்வும் அறநெறியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பெரும்பாலும் வெட்டவெளி சுத்தவெளி என்றெல்லாம் நம் மகரிஷி கூறிய நிலையே அனைவரும் உணர்ந்தது இதுதான். ஆனால் உணர்ந்திருக்கிறார்கள், அவற்றை நாம் புரியும் விதம் கூற முடியாத நிலைதான் இருந்திருக்கிறது. முன்னையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் உணர்ந்து கொண்டோம். ஆதியாம் நிலை அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது அறிவதற்கு? மகரிஷி அவர்கள், நான் அரும்பாடுபட்டு கிணறு தோண்டிவிட்டேன், நம் எல்லோருக்கும் தேவையான நீர் கிடைத்து விட்டது, நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படாமல் நீர் அருந்தலாம் என்கிறார். ஆன்மீக குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே பதிலாக வேதாத்ரி மகரிஷியை போல் இருக்க வேண்டும் என்று கூறிவிடலாம். மகரிஷி அவர்கள் அத்வைத நெறியைத்தான் போதித்தார்கள். அந்த காலத்தில் ஆச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர்கள் உண்டு. எப்படி என்றால், பகவத்கீதைக்கு உரை எழுதி இருப்பவராக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உபனிஷத்துக்கு உரை எழுதியவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் சங்கரர், ராமானுஜர், மத்துவர் மூவரும் ஆச்சாரியார் என்ற பெருமைக்குரியவராக இருந்தார்கள். சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்துவாச்சாரியார். சங்கரர் போதித்தது அத்வைதம், ராமானுஜர் போதித்தது விசிஷ்டாத்வைதம், மத்துவர் போதித்தது துவைதம். ஆனால் ஆதிசங்கரர் தான் ஏற்கனவே அத்வைதம் போதித்து விட்டாரே. உங்கள் வேதாத்ரி மகரிஷி என்ன புதிதாக அத்வைதம் போதிக்கிறார் என்று அறியாதவர்கள் கேட்கலாம். அதுபோல யாராவது கேட்டால் வேதாத்ரி மகரிஷி சீடர்களாகிய நமக்கு அவர்களுக்கு பதிலளிக்க தெரிய வேண்டும். சங்கரர் தனது அத்வைத நெறியில் ஏதோ ஒன்றுதான் இந்த பிரபஞ்சமாக மாறி உள்ளது என்று கூறியுள்ளார். அந்த ஏதோ ஒன்று எது என்று கூறவில்லை. ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த ஏதோ ஒன்று இந்த தூய வெளியே என்று கண்டுபிடித்து அறிவித்துள்ளார். அந்த சுத்தவெளி எவ்வாறு இந்த பிரபஞ்சமாக மாறியுள்ளது என்பதை விளக்கி கூறியதோடு இல்லாமல் விஞ்ஞானிகளே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நிரூபித்து காட்டியுள்ளார் என்பதை நாம் அறிவோம். எத்தனையோ பேர் இந்த பிரபஞ்சத்தை வெவ்வேறு கோணத்தில் விளக்கி உள்ள போதிலும் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்கிய விதமோ புதுமை, உண்மை. பாரதியார் கிட்டத்தட்ட மகரிஷியை நெருங்கினார். சுத்தவெளி தத்துவத்தில் வெட்டவெளி சக்தி ஒன்று இல்லை, ஆனால் உலகில் வேறெந்த சக்தி வலிது? தொடப்பட்ட இரு பொருள்களுடைய தொடப்பட்டதாக நினைத்த அருவம் யாது என்று கூறியுள்ளார். தாயுமானவரோ அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றதெது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்ததெது? உயிர்க்கு உயிராய் தலைத்ததெது? மனவாக்கில் தட்டாமல் நின்றதெது? சமய கோடிகளெல்லாம் என் தெய்வம் உன் தெய்வம் என்று எதிர்வாக்கிடவும் செய்தது எது என்று பாடியுள்ளார். இதையெல்லாம் ஆழ்ந்து நோக்கும்போது மகரிஷியின் கருத்துக்களே மனிதனை முழு மனிதனாக்க வல்லது. இதற்கு ஒரு சிறு விளக்கத்தின் மூலம் அறியலாம். எனது மகன் அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
என் நண்பரின் மகனும் அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான். எனது மகனிடம் ஒரு வாட்ச், அதாவது ஒரு கை கடிகாரம் வாங்கி கொடுக்கும்படி கேட்டிருந்தேன். என் மகன் நல்ல வாட்ச், கை கடிகாரம் ஒன்றை வாங்கி வைத்திருக்கிறேன், யாராவது இந்தியா வந்தால் கொடுத்து அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளார். இது மாதிரி சூழ்நிலையில் நான் வெளியே சென்று கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு நண்பரை பார்க்கிறேன். இருவரும் உரையாடும் போது எனது எல்லா நண்பர்களை பற்றி பேசும்போது அமெரிக்காவில் இருக்கும் அந்த மகனின் தந்தையை பற்றியும் பேசுகிறோம். அவர் மகனை பார்க்க செல்லுவதாக இருந்தார். சென்றாரோ இல்லையோ என்று தெரியவில்லை என்று எனது நண்பர் கூறுகிறார். அடுத்த நாள் நான் வெளியில் செல்லும் போது இன்னொரு நண்பரை பார்க்கிறேன். அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் என்ற விவரம் முழுமையாக தெரிந்து சொல்லுகிறார் இந்த நண்பர். மற்றொரு நாள் இன்னொரு நண்பரை பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார் அவர் அமெரிக்காவிலிருந்து அடுத்த வாரம் கிளம்புகிறார் என்று. உடனே நான் என் மகனிடம் போன் செய்து அவர் வரும் விவரத்தையும் முகவரியையும் கூறி கை கடிகாரத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பு என்று கூறுகிறேன். அதுபோல ஒவ்வொரு மகான்களும் பிரபஞ்ச இயற்கை தத்துவங்களை அவரவர்களுக்கு புரிந்த வகையிலே எந்த அளவுக்கு அவருடைய ஆழ்மனம் புரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்படி விளக்கி சொன்ன போதிலும் இறுதியாக கூறிய நண்பரை போல நமக்கு சந்தேகம் இல்லாமல் விளக்கிவிட்டார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அவர் எண்ணம், சொல், செயல் எல்லாமே இயற்கை ரகசியங்களை முழுமையாக உணர்ந்ததோடு சிறு குழந்தை ஒன்றை கையில் பிடித்து வழிநடத்துவது போல நம்மையெல்லாம் இறை உணர்வு பெற்று அறநின்று வாழ கற்றுக் கொடுத்துள்ளார். அந்த கால குருமார்கள் அகத்தவத்தில் கண்ட உண்மைகளை யாருக்கும் கூறாமல் தான் மட்டும் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருந்தார்கள். சீடர்களாகவே வைத்திருந்தார்களே ஒழிய ஆசிரியர்களாக மாற்றவில்லை. மகரிஷி மட்டும் நம்மையும் தன்னுடைய நிலைக்கு உயர்த்தி பார்த்தவர். அவரின் சீடராகும் பேறு பெற்ற நாம் எல்லாம் பாக்கியவான்கள். எல்லா ஆன்மீக அமைப்புகளிலும் துரிய தவம் வரைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மகரிஷியோ துரியாதீத தவம் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அக்னி தவத்தில் உயிரை மனம் கவனிக்கின்றது. துரிய நிலை தவத்தில் உயிராக மாறி நிற்கின்றது. துரியாதீத தவத்தில் தன் மூலத்தை அறிகிறது. தன் மூலமாகவே மாறி நிற்கிறது. துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். துரியாதீத தவம் மாபெரும் புதையல் என்று மகர்ஷி அவர்களே விளக்கி உள்ளார்கள். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் உறையும் மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறிவிடும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்கிறார். தன்முனைப்பு நீங்கிய இடத்தில் தெய்வம் நிலைக்கிறது. ஆக மனவளக்கலை ஆசிரியர்களாக பொறுப்பேற்று விட்டோம். இது மட்டுமே போதுமா? நாம் அறிந்த விஷயங்களை, நாம் அனுபவித்த அனுபவங்களை, நாம் பெற்ற பயனை இந்த உலக மக்களுக்கும் தர வேண்டாமா? மேகம் கருக்கொண்டு உழவுவது எதற்கு? தான் உண்ட நேரை தரணிக்கு தருவதற்கு. கலாபமயில் தோகையை விரித்து ஆடுவது எதற்கு? மற்றையோர் கண்டு களிக்கவே. ஒளி உமிழும் திருவிளக்கு எதற்கு? இருளில் உள்ளோர் இருள் துடைக்கவே. கடல் மூழ்கி முத்தெடுப்பது தத்தையின் கழுத்தில் பூட்டிட அன்று. தனக்கென வந்த தையலுக்கு உரியதாக்கி மகிழ்வதற்கே ஆகும். சந்தனம் அரைத்தெடுப்பது பூசி மகிழ்வதற்கே அன்றி அடுப்பறிப்பதற்கு அல்ல. அதுபோல மனவளக்கலை ஆசிரியர்களாகிய நாம் கலாபமயில், கார்மேகம், திருவிளக்கு, முத்து, சந்தனம் போன்றவர்களாக மக்களை அழகுபடுத்துவோம். அதனால் மனவளக்கலை ஆசிரியர்கள் செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து ஐவகை கடமைகளையும் சிறப்பாக மதித்து
நற்பண்பும் நல்லறிவும் நிறைந்தவர்களாகவும் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்காக இடைவிடாது முயல்பவராகவும் இருக்க வேண்டும். உடல் நலம் பேணல், உயிர் வளம் காத்தல், மனவளம் சேர்த்தல் முதலியவற்றுக்கு உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் ஆகியவற்றை தினந்தோறும் பயிற்சி செய்தல் வேண்டும். உண்மை பேசுதல், நன்மை தருவதையே பேசுதல், இனிமையாக பேசுதல், அளவாக பேசுதல் என்ற வகையில் சொல்லொழுக்கம் காக்கும் வாக்கு தவசிகளாக இருக்க வேண்டும். பணிவு, கனிவு, துணிவு, தெளிவு என்ற மகரிஷியின் சொற்களுக்கு திருவுருவமாக திகழ வேண்டும். பிறரை நேசித்தல், மன்னித்தல், அங்கீகரித்தல் போன்ற செயல்களால் நாம் துயரப்பட்டாலும் மற்றவரை துயரப்படுத்தாமல் இருத்தல் வேண்டும். புலால் உண்ணல், புகை, போதை பொருட்களை உபயோகப்படுத்துதல் போன்ற பழக்கங்கள் ஞானாசிரியரின் வாழ்க்கையில் இருத்தல் கூடாது. தத்துவங்களை படித்தல், புரிந்து கொள்ளுதல், பின்பற்றுதல், பிறருக்கு உணர்த்துதல் என்பது அவசியம். உணவில் எளிமை, உடையில் ஒழுக்கம், நடையில் கண்ணியம் ஞானாசிரியர்களுக்கு அவசியம். அருட்பணியில் அதிகாரம் செய்தல், விமர்சித்தல், எதிர்பார்த்தல் கூடாது. வாழ்க வளமுடன். நிலவு இரவை அழகுபடுத்துகிறது, இரவு நிலவை அழகுபடுத்துகிறது, நிலவும் இரவும் வானத்தை அழகுபடுத்துகின்றன. நீர் தாமரையை அழகுபடுத்துகிறது, தாமரை நீரை அழகுபடுத்துகிறது, நீரும் தாமரையும் குளத்தை அழகுபடுத்துகின்றன. அதுபோல ஆசிரியர் மாணவரை அழகுபடுத்தட்டும், மாணவர் ஆசிரியரை அழகுபடுத்தட்டும், ஆசிரியரும் மாணவரும் சமுதாயத்தை அழகுபடுத்தட்டும். அதாவது ஆசிரியரால் மாணவர் மேன்மை அடையட்டும், மாணவரால் ஆசிரியர் மேன்மை வெளிப்படட்டும், ஆசிரியராலும் மாணவராலும் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகட்டும். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க மனவளக்கலை, வாழ்க உலக மக்கள், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.